மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்குகளிலும் ஜாமீன் வழங்குவதே விதி என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்குகளிலும் ஜாமீன் வழங்குவதே விதி என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஜாமீன் வழங்கலாம் என்பது பொதுவான சட்ட விதி எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதியழகன், எந்த வழக்கில் இந்த உச்சநீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறது? முழு விவரம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு நெருக்கமானவர் என்று அறியப்பட்ட பிரேம் பிரகாஷ் என்பவர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் முன்பாக செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் B.R. கவாய், K.V. விஸ்வநாதன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதில் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஜாமீன் வழங்கலாம் என்ற பொதுவான சட்ட விதி இருக்கிறது. இது சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கிலும் பொருந்தும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்குகளிலும் ஜாமீன் வழங்குவது என்பது விதி என்றும் அவர்களுக்கு சிறை என்பது விதி விலக்கு என்றும் நீதிபதிகள் தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் ஒரு தனி மனித சுதந்திரம் என்பது எப்பொழுதுமே ஒரு விதியாகும் எனவும் அதனை சட்ட நடைமுறையின் மூலம் பறிப்பது என்பது விதி விலக்கானது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஜாமீன் பெறுவதற்கான நடைமுறை கடுமையானது என்றும் இது கொள்கையை மீறியது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் விசாரணை அலுவலகத்தில் வைத்து விசாரணை அதிகாரி முன்பு ஒருவர் அளித்த வாக்குமூலங்கள் ஏற்கப்படாது என்றும் இந்திய சாட்சிய சட்டப்பிரிவு கீழ் இது தடை விதிக்கப்பட்டது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த நபரினுடைய விவகாரத்தில் அவர் முக்கியமானவர் கிடையாது என்பதால் அவர் சாட்சியங்களை அளிக்கவும் வாய்ப்பில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நீதிபதிகள் இதே போல இந்த குறிப்பிட்ட வழக்கில் விசாரிக்கப்பட வேண்டிய சாட்சிகள் அதிக அளவில் உள்ளதால் விசாரணை தாமதமாகி வருகிறது. எனவே இந்த நபருக்கு ஜாமீன் வழங்கப்படுவதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே கருத்தை தான் நீதிபதிகள் மனுஷனுடைய வழக்கிலும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.